சிவனும் பார்வதியும் ஒரே கருவறையில் ஒரே சக்தி பீடத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்க்கக்கூடிய ஒரு கோவில் தான் நாம் இப்போ போயிட்டுருக்க குலசை முத்தாரம்மன் கோவில். தமிழ்நாட்டிலேயே தசரா பெரிய லெவலில் கொண்டாடுவாங்க அப்படின்னா அது இந்த கோயிலில் மட்டும்தான். பக்தர்களே நிறைய வேடங்கள் அணிஞ்சு தசராவை ரொம்ப சிறப்பாக இங்கே கொண்டாடுவாங்கங்க. அம்மன் இங்கே இருக்க உருவத்தை அவங்களே தேர்ந்தெடுத்ததா சொல்லப்படுது. அஷ்டகாளியையும் நீங்கள் ஒரே இடத்துல இந்த திருத்தலத்தில் மட்டும்தான் பார்க்க முடியுங்க. சிவனும் பார்வதியும் இப்படி ஒரே கருவறையில் இருக்கிறத வேற எந்த கோவில்லையாவது நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அதை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த அம்மனுக்கு ஏன் முத்தாரம்மன் சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அம்மனுக்கு ரொம்ப கோபம் வந்தா இந்த ஊர்ல இருக்க மக்களுக்கு முத்த வாரி போடுவாளாம். அதாவது அம்மை நோயை தான் இவங்க குறிக்கிறாங்க. அதனாலதான் இந்த அம்மனுக்கு முத்தாரம்மன் அப்படின்ற பெயர் வந்தது. நீங்க இதை கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? அடுத்த முறை நீங்க இந்த கோவிலுக்கு போகும் பொழுது அந்த முத்தாரம்மன் சிலைக்கு கீழே சுயம்புவா தோன்றிருக்க ஒரு சின்ன சிலை இருக்கும். அதை கவனிச்சு பாருங்க. நீங்க இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல திருப்பங்கள் ஏற்படும். அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். இன்னொன்று கொடுத்துருங்க, பாதி பாதியா. கோவில் பொறி தொடிச்சா கூட நல்லா கையில் ஒட்டாது. பொறி தொட்டி அவங்க 1-2 அரைச்சிருக்காங்க. ஆமாம், அப்படியே இருக்கலாம். இதாக இருக்குங்க. இது நல்லா இருக்குல்ல. குத்தி கழுவணும். நாங்கள் வீட்டில் தான் இருந்தோம், கடையில். இது எப்படிக்கா செய்வீங்க? இப்போ குத்தணும் கம்புல குத்திட்டு நல்லா பொடிச்சு கழுவிட்டு அதுக்கு ஊற போட்டு உரலில் போட்டு இடிச்சிருவீங்களா? மிக்சி முதல்ல உரலில் போட்டு இடித்து கழுவணும். மிக்சியில் போட்டோம்னா தூளாது. உரலில் போட்டு 4 குத்து லேசாக நனைச்சி தண்ணி உடைச்சி இதெல்லாம் கழுவி எடுத்து அதுக்கு ஒரு எங்களுக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் தூக்கலாக போட்டுருங்க. போட்டிங்களா? இல்லை, உப்பு போடுறேன். கொஞ்சம் தூக்கலாக போட்டுருங்க. எவ்வளோ வருது? 20 ரூபா. 20 ரூபாய்க்கு இவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம கிடைக்குதுங்களா? ஆனால் நிறைய பேர் குடிக்க மாட்டாங்க, பழக்கம் இல்லாதவங்க. அக்கா இல்லை ஒன்றை ஊற்றிட்டாக்கா இல்லை. என்னது அது குடிக்கிறீங்களா? என்னது? கம்பங்கூழ். எனக்கு ஒரு டேஸ்ட் தொழில் இன்னும் வள பிடிக்கும். தொழில் பொரிய தொட்டு ஆக்சுவலி நம்ம நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். இது வேணாலும் எடுத்துக்கோ. என்ன ஒன்று தந்துடுங்க. நல்லா இருக்கா? ரினுக்கு ரொம்ப பிடிச்சிரும். இன்னும் போடணுமாக்கா? ஆமாம், இதெல்லாம் நம்ம சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் வந்துடும். கலர் ஜூஸ் குடிக்கிறத விட இது குடிக்கலாம். இது ஆனால் இப்படி டக்குன்னு செய்ய முடியாது. நைட்டே அவங்க அதை ரெடி பண்ணி காய்ச்சி ப்ராசஸ் அதிகம். கிட்டிக்கிட்டே இருக்கணும். கை வலிக்குன்னு விட்டுட்டோம்னா வலையில் சூடுதுன்னு சொல்லி கலப்பிட்டு இருந்தோம்னா இந்த பானை தானே கிண்டுவீங்க? இல்லை, வீட்டு பானை. இது அடுப்பு வேறு. மண் பானையா ஸ்டீலா? மண் பானையில் தான் அடுப்பு போட்டு கிண்டணும். இந்த நீங்கள் குக்கரில் வேணால் வச்சுக்கலாம். கொஞ்சம் கழுவி காய வச்சுட்டு. இன்னொன்று வேணுமாப்பா? அவளுக்கு வேணுமா? அதான் அவன் நின்றுட்டுருக்கான். இப்போ காசு கொடுத்துறீங்களா? உங்களுக்கா குடிக்கிறீங்களா? இன்னொன்று கொடுத்துருங்க.
மொத்தம் 5 ஆகுதா? எத்தனை? 5 இதுப்பா, 1 20 ரூபா. அது 200 ரூபா.